ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சண்டே எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காலை வேளையிலையும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸோ எதற்காகனா கடந்த 7 மாதங்களும் இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களும் நம்ம நடத்தி வந்து இந்த ஆகஸ்ட் 8வது மாதத்திலையும் 2 வாரங்கள் நம்ம கடக்க உதவி செய்திருக்கிறார். அந்த கிருபைகள் நினைவர்களாய் நாம் சிறிது நேரம் கண்களை மூடி உங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை நினைவர்களாய் அவர் நாமத்தை உயர்த்துவோமா. அப்பாவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மகிமைக்கு பிதாவாக இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இப்போ நம்ம இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, நம்ம எந்த இடத்துல வேணால் ஆராதிக்கலாம். பட் ஆனால் நம்முடைய மனம்தான் முக்கியம். நம்ம உண்மையாக ஆராதிக்கிறோமோ அதை மாத்திரம்தான் கர்த்தர் பார்க்குறார். ஸோ உண்மையுள்ளவர்களாய் நம்ம ஆண்டரை மாத்திரம் உயர்த்துவோமா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்களும் அப்பா எங்களை நடத்தி வந்த கர்த்தர் ராஜா. இந்த நாளிலும் அப்பா உண்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிற வர ராஜா. உண்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. எத்தனை விதமான பாவங்களிலிருந்து நம்ம மீட்டார். நமக்காக அந்த கல்வாரி ரத்தம் நமக்காக அவர் சிந்தி நமக்காக மரித்தாரே. நமக்காக உயிரோடு எழுந்து இந்த நாள் வரையில் இந்த நொடியில் நம்முடைய துதியில் அவர் வாசம் பண்ணுகிறாரே. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான கிருபை. அந்த கிருபை என்னவர்களை ஆண்டவர் சொல்லுவோமா அப்பா. அந்த உளையான சேற்றில் ஆண்டவரே அப்பேற்பட்ட பாவ நிலைமையில நான் வாழ்ந்து வந்தராச்சா. ஆனால் அப்பா என்னுடைய தேவன் நீங்கள் என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஆண்டவரே என்னை நேசித்து நடத்தி வந்தீங்களே ராஜா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உங்க கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி இசையா. நன்றி உமக்கு நன்றி. ஒரு முறை நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எத்தனை விதமான நன்மைகள், எத்தனை விதமான கிருபைகள் அவர் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறாரே. அதை எண்ணினவர்களாய் நம் முளையான சீட்டில் இருந்த பொழுது நம்மை நடத்தி வந்தவர். ஒருவேளை நம்ம ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தாரே. அவர் நம்மை தேடி வந்து நெஞ்சார அணைத்து ஒரு தகப்பனை போல நம்ம நேசித்தாரே. அந்த கிருபை நடுவில் ஆண்டவர் சொல்லுவோமா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய்
இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். எல்லாவற்றுக்காகவும் நன்றி ராஜா. நன்றி உமக்கு நன்றி இசையா, நன்றி உமக்கு அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை ஒரு அப்பாவாக இருந்தார் தகப்பனை போல ராஜா, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீர் எங்களை படைத்த தேவன் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய வல்லமுள்ள கரத்தில் அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் ராஜா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய். ஓகே, ஆகஸ்ட் 8th மந்த், ஆகஸ்ட் மந்த். இந்த மந்த் எதுக்காக ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்துட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன். ஸ்பெஷல் ஃபார் வாட்டர்மெலன்ஸ் அப்படின்னு வந்தது. மேபி வாட்டர்மெலன்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக வாட்டர்மெலன்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட்டில் தான் ப்ரொடக்ஷனில் வருது அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஸோ இப்போது ஓரளவு கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாட்டர்மெலன் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த யூத் சர்வீஸை இப்போ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே வாட்டர்மெலன் போல் கூலான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் கொஞ்ச நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியோடைய ஆரம்பிக்கலாம். என்னென்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒருத்தர் அவங்க ஊரில் இருந்து கொஞ்சம் அந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் போயிட்டு ஒரு இடத்துல சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தார். அங்கே ஒரு ரோடு போயிட்டுருக்கு. அந்த ரோட்டில் ஒரு பெரிய ஒரு பாறை, ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸ் பாறை ஒன்று இருக்குது. அது அங்கே அந்த பாறை அங்கே இருக்குது. இந்த ராஜா கொஞ்சம் ஒரு புதாருக்கு பக்கத்தில் நின்றுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாறையை வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்கார். பார்த்துட்ருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நார்மல் பீப்புள், அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டுருக்கவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய பாறை, யாரா இங்கே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே குவெஸ்டின் பண்ணிவிட்டு கம்முன்னு அந்த பாறையை எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு அந்த பாறையை தாண்டி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, இந்த ராஜா கூட க்ளோஸாக இருக்க மினிஸ்டர்ஸ், அவங்களோட அரண்மனையில் வேலை செய்கிற முக்கியமான நபர்கள், அவங்க தான் அந்த பக்கமாக வராங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாறையை பார்த்துட்டு யாரா இந்த பாறை இந்த ரோட்டில் போட்டது, நம்ம ராஜாவை தான் சொல்லணும், ஒரு ரோடை கூட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ராஜா மேலேயே அவங்க குறை சொல்லிவிட்டு ராஜாவே லைட்டாக கொஞ்சம் திட்டிட்டு அந்த பாறையை தாண்டி கம்முன்னு போயிட்டாங்க. எதுவுமே பண்ணலை. மூணாவதாக ஒருத்தர் வர்றார். ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் ஒருத்தர் அந்த பக்கமாக வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பாறையை பார்க்குறாரு. பாறையை பார்த்தோன்னே அவர் இத்தனைக்கு அவர் கையில் அன்றைக்கி அவர் விவசாயம் முடிச்சுட்டு அவரோட ஸ்டஃப்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கையில் வச்சுருக்காரு. பட் ஸ்டில் அந்த பாறையை பார்த்தோன்னே ஓகே நம்ம எதாவது பண்ணணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு அந்த பாறையை போயிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுறார்.
ஸோ 3வதா அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு. ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் அந்த பக்கமாக போகிறார். அவர் அந்த பாறையை பார்க்குறாரு. இத்தனைக்கும் அவர் கையிலேயே வந்துட்டு அவர் அன்றைக்கி விவசாயம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கார். ஸோ அந்த நேரத்தில் அவர் கையிலேயே நிறைய திங்ஸ் அவர் வச்சுட்டு தான் போயிட்டுருக்காரு. பட் ஸ்டில் அந்த பாறையை பார்த்தோன்னே அவர் கையில் இருக்க மேபி அவர் சாப்பாடு கொண்டு போன பொருளாக இருக்கலாம், அவர் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டஃப்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு அந்த பாறையை போயிட்டு சரி இது என்ன ரோட் நடுவில் இருக்கே, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, நமக்கே இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, சரி இதை தள்ளி போடுவோம், ஓரமாக தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த அளவுக்கு அவரால் எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை வந்துட்டு ரோட்டுக்கு ஓரமாக தள்ளுறாரு. தள்ளி முடிச்சுட்டு அந்த பாறை இருந்த இடத்துல கீழே பார்த்தா ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. என்னடா ஒரு லெட்டர் இருக்குது பாறை கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பொறுமையாக கிழிச்சு உள்ளே பார்க்குறாரு. தங்க காசுகள், நிறையா தங்க காசு, ஏன்னா இது ராஜா காலம்னால உள்ள நிறைய தங்க காசுகள் இருந்தது. கூடவே வந்துட்டு ராஜா எழுதியிருந்த சில வார்த்தை இருந்தது. இந்த மாதிரி இதை பண்ணதுக்காக நன்றி, உங்களுக்கு தான் இந்த தங்க காசு, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெட்டர். ஸோ அதை பார்த்தோன்னே அந்த விவசாயி கொஞ்சம் சந்தோஷம், அதை எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ கதை இவ்வளோ தான். பட் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம போகிற பாத்தில் சம்டைம்ஸ் இல்லை நிறைய டைம்ஸே வந்துட்டு அப்டக்கிள்ஸ், நிறையா பேரியர்ஸ் வந்துட்டு நிறையா தடைகள் வந்துட்டு நம்மளோட பாதையில் இருக்கும். பட் நம்ம நிறைய நேரத்தில் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுறோன்னா அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். அதை பார்த்தாலும் அதை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணணும், அதை நான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் இட். அதை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, அதை பார்த்தாலும் யாரா இது இங்கே போட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு கம்முன்னு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க அதை வந்துட்டு பெருசாக கண்டுக்கவே இல்லை. செகண்ட் வந்துட்டு என்னதான் ராஜாவோட க்ளோஸாக இருக்கவங்களாக இருந்தாலும், ராஜாவோட ரொம்ப முக்கியமான அசோசியேட்ஸாக இருந்தாலும் அவங்களும் வந்துட்டு ராஜாவே கொஸ்டின் பண்ணாங்க. என்ன ஒரு ராஜா வந்துட்டு இதை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டாரா, இந்த ரோட்டில் இது இருக்கேன்னு பார்க்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அவரே திட்டிட்டு கம்முன்னு அங்கேருந்து போயிட்டாங்க. 3வது வந்த நபர் இந்த ஏழை விவசாயி, ஒரு சாதாரண ஒரு விவசாயி, அவர் அதை பார்த்து அதை நகர்த்தணும், அதை வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ மெனி டைம்ஸ் நம்மளுக்கு இருக்கிற இந்த தடைகள், நம்மளுக்கு இருக்கிற இந்த அப்டக்கிள்ஸை நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறோம்? இந்த ஃபியர், அதுக்கு ரீசன் என்ன? ஓகே அதை நான் டீல் பண்ணேன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் அஃபெக்ட் ஆவேனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், ஒரு ரிஜெக்ஷன் ஒரு பயம் இருக்கலாம், மேபி நிறையா விஷயம் இது வந்துட்டு என்னை டிமோட்டிவேட் பண்ணிவிடுமோ, இதில் வந்துட்டு நான் வீழ்ந்துடுவேனோ, ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு ஃபியர். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியர், நம்மளுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்மளை போட்டு ட்ரபுள் பண்ணுறனால நம்ம அதை வந்துட்டு கண்டுக்காமல் அந்த எஸ்கேப்பிசம், அது எனக்கு வேணாம், அதை நான் டீல் பண்ண வேணாம், அதுலேருந்து நான் என்னை நகர்த்தி நான் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து விலகி போய்ட்றோம் நிறையா நேரத்தில். பட் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னா வி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஏன்னா இந்த மந்தோட தீம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிங்டம் அண்ட் இட்ஸ் பவர். அந்த ராஜா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ராஜா, நம்மளோட கிங், நம்மளோட காடோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்னென்னா ஸோ அவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு அப்டக்கிள் தராரு, நம்மளுக்கு ஒரு பேரியர் வருதுன்னா கண்டிப்பாக அவரோட நாலேஜ் அதில் இருக்குது. ஸோ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் நம்மளுக்கு ஒரு விஷயம், ஒரு அப்டக்கிள், ஒரு தடை வருதுன்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே கண்டிப்பாக வராது. உன்னால் எதை டீல் பண்ண முடியுமோ, நம்மளால் எதை ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கண்டிப்பாக அந்த அப்டக்கிள் வரும். பட் அதையே வந்துட்டு நம்ம நிறைய நேரத்தில் ஏன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறோம். பட் கிங்டம் அண்ட் இட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவர் நம்மளுக்கே ஒரு பவர் கொடுத்துருக்காரு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அல்டிமேட்லி பவர்ஃபுல்லான ஒரு பர்சனும் நம்ம கூட இருக்கார். பட் அவர்கிட்ட நம்ம அதை ஷேரும் பண்ணுறது இல்லை நிறைய நேரத்தில். ஸோ 3 பாயிண்டில் இதை நான் அடக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வி ஹாவ் டு ஃபேஸ் இட். கண்டிப்பாக ஃபியர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர். பயப்படுவோம், நிறைய விஷயங்களுக்காக பயப்படுவோம். பட் நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். செகண்ட், யார் மேலே நம்ம ரிலை ஆகிருக்கோம், யாரை நம்பி நம்ம இருக்கோம். சில விஷயங்கள் நம்மளால் முடியாது என்ற பட்சத்தில் அவரோட பவரை வந்துட்டு நம்ம ரிலை பண்ணியிருக்கோமா, அது சார்ந்து இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். 3வது விஷயம், நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கோமோ அதே மாதிரி எந்த கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அதை வந்துட்டு ஓகே அந்த கான்சிக்வன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க. எந்த கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சின்ன விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இல்லை இன்சைட் கொடுத்துருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கீழே கூட ஷேர் பண்ணலாம் கமெண்ட்ஸில். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட இந்த ஆன்லைன் நியூஸ் சீரிஸ் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்தோட தீம் கிங்டம் அண்ட் இட்ஸ் பவர். ராஜ்யமும்
அதன் வல்லமையும் என்கிற தீம் கீழாக இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பவர், வல்லமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிக்ஷனரி மீனிங் என்ன அப்படின்னா, அது எபிலிட்டி டு கண்ட்ரோல் பீப்புள் ஆர் சம்திங். த எபிலிட்டி டு கண்ட்ரோல் பீப்புள் ஆர் சம்திங் ஆர் எபிலிட்டி டு டூ சம்திங். ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு திறமை, அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஸோ பைபிளில் பார்க்கும்பொழுது நிறைய வார்த்தைகள் இந்த பவர் அப்படிங்கிற வார்த்தையை டினோட் பண்ணுற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதிக முறை யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுனாமிஸ். டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலராலேயும் அப்போஸ்தலர் பாலாலேயும் அதிக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அகெயின் த எபிலிட்டி, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு திறமை, ஒரு பலன் நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எபிலிட்டி, த பவர், த டுனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த டுனாமிஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆக்டிவ் அரல்ஸ் த ஃபங்க்ஷனிங். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடியதான ஒரு பலன் நமக்கு இருக்குது. அதை தான் வந்து டுனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறாங்க. நிறைய நேரத்தில் வந்து தேவன் நமக்கு கொடுக்குற பலனை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்குறது இல்லை. அது என்னன்னு சொல்லி தெரியாமலே என்னால் முடியாது ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது தேவன் நமக்கு என்ன பலன் கொடுத்துருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்காமலே வி ஸ்டார்டட் ஃபியர். என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் இது முடியாது, இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் பயத்தோடு இருக்கிறோம். ஈவன் மோசையோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் கூட அப்படி தான் இருந்தார். ஹீ ஸ்டார்டட் ஃபியர் வென் ஜீசஸ் காட் சேஸ், நீ இந்த எகிப்துக்கு போய் அங்கே இருக்கிற காரியங்களெல்லாம் பாரு, ஜனங்களை விடுவித்து கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி போகிறது, எனக்கே ஒழுங்காக பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஹீ ஸ்டார்டட் ஃபியர். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வல்லமையை மோசே பார்க்க மறந்து போய்விட்டார். ஸோ அதே போல் நிறைய நேரத்தில் நம்மளும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமையை பார்க்க மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த காலை நேரத்திலே ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வல்லமையை தேவன் எதற்காக கொடுக்கிறார், எதை செய்து முடிப்பதற்காக அந்த வல்லமை, த எபிலிட்டி டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லும் பொழுது டு டூ வாட், எதை செய்து முடிப்பதற்கான பலன், அந்த பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப கிளியராக 3 காரியத்தை அவருடைய ப்ரேயரில் குறிப்பிட்டிருக்கிறார். எபேசியர்கள் நிருபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் சாப்டர் 3 verse 16 to 19 இந்த 3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது தெரியும். எபேசியர் 3:16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஐ ப்ரே தட் out of his glorious riches he may strengthen you with power through his spirit in your inner being, so that Christ may dwell in your hearts through faith. And I pray that being rooted and established in love may have power together with all the Lord's holy people to grasp how wide and long and high and deep is the love of Christ, and to know his love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. I pray that out of his glorious riches he may strengthen you with power. பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, he is praying for the people of Ephesians. அந்த இடத்துல இருக்கிற எபேசு நாட்டில் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக பவுல் ப்ரே பண்ணுறாரு. எதற்காக அப்படின்னா, ஐ ப்ரே தட் காட் மே கிவ் யூ த ஸ்ட்ரென்த் ஆர் எல்ஸ் பவர். தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும்படியாக, அதுவும் பவர் இன் யுவர் இன்னர் பீயிங், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வாழப்படுவதற்காக. ஸோ அந்த வல்லமையான பலம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ளும்படியாக பவுல் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது எதற்காக அந்த வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர காரியங்களை சொல்கிறாரு. ஒரு 3 காரியத்தை சொல்கிறாரு. ஸோ when we see the prayer of Paul, we can see his vision for the church. அந்த சபைக்கான அவருடைய விஷன், தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அகைன் அண்ட் அகைன் இதில் அவர் குறிப்பிடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் எப்படிப்பட்ட ஒரு சபையை நிறுவ விரும்பினார், எப்படிப்பட்ட ஒரு சபையாக அவர் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் என்று நம்ம இதில் பார்க்க முடியுது. நமக்கும் நம்ம சர்ச்சுக்கு ஒரு விஷன் வச்சுருக்கிறோம், டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் கொளத்தூர். தேவனுடைய ராஜ்யத்தை இந்தியாவிலும் குறிப்பாக கொளத்தூரிலும் ஸ்தாபிப்பதே நமது சபையின் தரிசனம்.
ஸோ இதே போல் பால் ஹேட் அ டிஃப்ரெண்ட் விஷன் ஃபார் ஹிஸ் சர்ச். ஸோ அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய விஷனை பார்க்குறோம். தே ஷுட் ஹாவ் த பவர். அவர்களுக்கு தேவனுக்கு உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. ஸோ த பவர் இஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லும்போது 3 காரியத்தை மிக விரைவாக உங்களோட கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், த எபிலிட்டி டு டூ சம்திங். அந்த சம்திங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 17 வசனம், ஸோ தட் கிரைஸ்ட் மே டுவெல் இன் யுவர் ஹார்ட்ஸ். அந்த பவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரைஸ்ட் மே டுவெல் இன் யுவர் ஹார்ட்ஸ். இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவதற்கு அந்த பலன் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், என்னது எப்போதுமே காட் இஸ் வித் மீ, ஜீசஸ் இஸ் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். பட் த வே பால் ரைட்ஸ் ஹியர், த வேர்ட்ஸ் ஹி யூசஸ் ஹியர், நமக்கு வந்து அதை பார்க்கும் பொழுது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். கிரைஸ்ட் மே டுவெல் இன் யுவர் ஹார்ட்ஸ். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்டுவெல்லிங் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தை க்ரீக் வேர்டு பார்க்கும்பொழுது 2 டிஃப்ரெண்ட் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல வாசமாக இருப்பது அப்படின்னு சொல்லும்பொழுது 2 வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பெராய்கோ, இன்னொன்று கட்டாய்கோ. ஸோ பெராய்கோ அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வாழ்கிற ஒருத்தர் ஒரு இடத்துல போய் வாழ்கிறாங்க, அதுனா பெராய்கோ. பட் கட்டாய்கோ அப்படின்னா செட்டில் டவுன், ஒரு ஓனர் அவங்க இடத்துல இருக்கிறது அதுதான் வந்து கட்டாய்கோ. ஸோ இந்த இடத்துல பவுல் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா கட்டாய்கோ. ஸோ நம்முடைய இருதயங்களில் தேவன் வாசம் பண்ணுறார் அப்படின்னா ஹீ இஸ் லிவிங் இன் இஸ் ஓன் ஹவுஸ். நம்ம சென்னை சிச்சுவேஷனில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் ரெண்டட் ஹவுஸில் இருப்போம். ஒரு சிலர் ஓன் ஹவுஸ் கூட வச்சுருக்கலாம். பட் ரெண்டட் ஹவுஸில் இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு அங்கே எல்லாமே பண்ண முடியாது. நம்ம டெனண்டாக தான் இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி போகணும். பட் ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க என்ன நினச்சாலும் அவங்களால பண்ண முடியும். ஸோ அதைத்தான் பவுலுங்க கொடுப்பிறாரு. கட்டாய்க்கோன்னு சொல்லும் பொழுது த இன்டுவெல்லிங் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் லைக் ஜீசஸ் இஸ் இன்டுவெல்லிங் இன் இஸ் ஓன் ஹவுஸ். அவருடைய வீட்டில் அவர் ராஜாவாக இருக்கிறார். ஸோ அப்படி அவருடைய வீட்டில் அவர் ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன நினச்சாலும் அவரால் பண்ண முடியும். when Christ is indwelling in our heart, he can do whatever he want. அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? இன் ஹார்ட்னு சொல்லும் பொழுது 3 காரியம், எண்ணம், மனம், சித்தம், வில், மைண்ட், தாட். இந்த 3 காரியமும் எப்படி இருக்குது? எண்ணம், நம்ம சிந்திக்கிற சிந்தை, இது எல்லாத்துலேயும் கிறிஸ்துக்கு ஏதுவானவே நம்ம சிந்திக்கிறோமா? சித்தம், நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது ஆண்டவரே இது உமக்கு பிரியமானது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? மனம் சொல்லும்போது நம்முடைய எமோஷன்ஸ், இது எல்லாம் கரெக்டாக ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் இருக்குதா? ஸோ அப்படி இருக்கணும்னா வி ஷுட் ஹாவ் த பவர். உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும். அதை தான் பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நீங்கள் பவுலோட வாழ்க்கையிலே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி இஸ் திஸ் காட்ஸ் வில், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகணுமா? ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வழிநடத்தலை பார்த்து போகிறார். அதுதான் இன்டுவெல்லிங் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம மனதில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். அவருடைய சித்தத்தை அன்று எதையும் நம்ம பண்ண மாட்டோம். மக்கதோனியாவுக்கு போகாமல் வேறு ஒரு இடத்துக்கு போக பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த நைட்டு ஹி ஹேட் அ விஷன் டு கோ டு மேசிடோனியா. ஸோ பவுல் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ தட் இஸ் கிரைஸ்ட் இன்டுவெல்லிங் இன் அவர் ஹார்ட். அதுதான் என்னது, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது. ஸோ அதற்கு நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய பலன் வேணும். அந்த பவர் வில் ஹெல்ப் அஸ் டு ஹாவ் கிரைஸ்ட் இன் அவர் ஹார்ட். அதன் மூலமாக நம்முடைய செய்கிற செயல்கள், நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், இது எல்லாம் தேவனுக்கு ஏற்ற வகையில் அவரோடு இணைந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த பவர் வில் ஹெல்ப் அஸ். தட் பவர் வில் ஹெல்ப் அஸ். ஸோ அடுத்ததாக இந்த பவர் நமக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நெக்ஸ்ட், ஐ ப்ரே தட் யூ பீயிங் ரூட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். 17 வசனத்தோட அடுத்த ஆஃப் சொல்லுது, யூ பீயிங் ரூட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு யூ நீட் த பவர் ஆஃப் கிரைஸ்ட். தேவன் கொடுக்குற அந்த வல்லமை எதற்கு அப்படின்னா, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு வி நீட் தட் பவர். அதுவும் ரொம்ப கிளியராக குறிப்பிடுகிறாரு. பீயிங் ரூட்டட் அண்ட் கிரவுண்டட், க்ரீக்கில் பார்க்கும் பொழுது ரூட்டட், கிரவுண்டட், இது ரெண்டுமே எதை குறிக்குது? ஒரு செடி என்ன பண்ணுவோம்? ரூட்டட், த ட்ரீ ஆர் த பிளான் வில் பி ரூட்டட். ஒரு செடி என்ன பண்ணப்பட்டிருக்கும்? மண்ணுக்குள்ளாக வேர் விட்டு உள்ள ஃபுல்லாக இருக்கும். அதே போல்
அதே மாதிரி கிரவுண்டட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் கீழே இட் இஸ் கிரவுண்டட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் காரியங்களை வந்து பவுல் குறிப்பிட. ஒன்று ஒரு மரத்தை போல் வேரூன்றி இருக்கணும், 2வது ஒரு வீட்டை போல் நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்கணும். ரெண்டும் எதில் இருக்கணும் அப்படின்னா லவ், அன்பில் இருக்கணும். நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்மளுடைய ரூட் எங்கேவா இருக்கணும் அப்படின்னா அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். ஸோ வேர் இஸ் அவர் ரூட் டுடே, வேர் இஸ் அவர் ஃபவுண்டேஷன் டுடே? ஸோ இது ரெண்டையும் சொல்லும்பொழுது ரூட்டாக இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, நோபடி கேன் see that, only they can see the fruit. root cannot be seen. ஸோ நமக்குள்ளாக இருக்கிற அன்பு நேரடியாக வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், பட் த வே வி ரெஸ்பாண்ட் டு பீப்புள், த வே வி டாக் டு தெம் வில் ஷோ தட் வெதர் வி ஹாவ் லவ் ஆர் நாட். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களை பற்றி. ஹவு டு வி டாக் டு பீப்புள்? எதற்காக நீங்கள் மற்ற இடத்துல பேசுகிறீங்க? உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொல்லி பேசுகிறீங்களா, இல்லாட்டி அவங்க மேலே இருக்கிற அன்பினால் நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்மை நாம் நேசிப்பது போல் அவர்களையும் நேசிப்பதனால பேசுகிறோமா? ஸோ அப்படி எல்லாரிடத்துலையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் தட் பவர். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். எதற்கு? ஃபர்ஸ்ட் அவருடைய கிரைஸ்ட் இன்டோலிங் இன் அவர் ஹார்ட், தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணணும்னா வி நீட் டு ஹாவ் தட் பவர். 2வது டு லவ் அதர்ஸ், மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு வி நீட் டு ஹாவ் தட் லவ். ஸோ அன்பு செலுத்தும் சொல்லும்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வி அக்ரி டு டிஸ்அக்ரி when we truly love that person. மேபி நமக்கும் அவங்களுக்கு இடையில டிஸ்அக்ரிமெண்ட் நிறையா இருக்கலாம், பட் ஸ்டில் வி லவ் தம் ஜென்யூன்லி. பவுலை பார்க்குறோம், பவுலுக்கும் பர்னபாஸுக்கு இடையில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் கூட ஓகே தே மே டிஸ்அக்ரி, இருந்தாலும் பவுல் என்ன பண்ணுறாரு? உண்மையாக பர்னபாஸ் மேலே அன்பு செலுத்துகிறார். அப்படிப்பட்ட அன்பு மேபி உங்களுக்கும் மற்றவங்களுக்கு இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்துவின் அன்பை நம்மளால் பிரதிபலிக்க முடிகிறதா? அப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னா we should have the power which God gives. அவருடைய கிங்டமில் வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுக்குற அந்த பவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 3வதா the ability to do something அப்படின்னு சொல்லும் பொழுது the ability to know his love. நம்ம மற்றவங்க செய்கிறதுல அன்பை காட்டிலும் 3வது அவருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு. அதுதான் வந்து அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. may have power, 18வது வசனத்தில் may have power together with all the Lord's holy people to grasp how wide and long and high and deep is the love of Christ. தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அது எல்லாத்தையும் பார்ப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவனுடைய வல்லமை தேவை. அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு, அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த எஃபிசியன்ஸில் பார்க்கும்பொழுது ஜூஸ் ஜென்டைல்ஸ் 2 வேறுபட்ட ஜனங்கள், அவர் எல்லாரையும் தேவன் அன்பு செலுத்துகிறார். அவருடைய த ப்ராட் enough டு லவ் எவ்ரி ஒன், ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். இட் இஸ் டீப் enough. அவருடைய அன்பை பார்க்கும்பொழுது எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறார். இட் இஸ் ஸோ டீப். அதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பவுலே இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லாரையும் சர்ச்சை வந்து பெர்சிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவரே என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் லவ்ஸ் ஹிம். அவர் மேலேயும் எப்படி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறாரோ அதே போல் அவர் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அன்பு செலுத்துகிறார். ஸோ இட் இஸ் ஸோ டீப், ஸோ லாங். அவருடைய அன்பை நம்மளால் அளந்து பார்க்கவே முடியாது. பட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு வி நீட் டு ஹாவ் ஹிஸ் பவர். தேவனுடைய கொடுக்குற அந்த வல்லமை இருக்கும் போது மட்டும்தான் அவருடைய அன்பை என்ன பண்ண முடியும்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியரில் கூட பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எதையெல்லாம் எனக்கு லாபம் என்று நினச்சனோ அதெல்லாம் நஷ்டம் என்று விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். எதற்காக? டு நோ ஹிஸ் லவ். தேவன் யாருனோ அவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதெல்லாம் லாபம்னு இந்த உலகம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். ஐ கன்சிடர் எவ்ரிதிங் எ லாஸ் பிகாஸ் ஆஃப் த சர்பாசிங் ஒர்த் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட் ஜீசஸ். அவரை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இது எனக்கு எதுவுமே தெரில, இது எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறார். ஸோ அது எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா when we have the power of Christ. தேவன் கொடுக்குற அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும்போது மட்டும்தான் we can also say இந்த உலக பிரகாரம் எதெல்லாம் லாபம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன்னு சொல்ல முடியும். எதற்காக? அவரை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு.
ஸோ இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்துருக்கணும். தேவன் நமக்கு கொடுக்குற வல்லமை அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இந்த 3 காரியத்தையும் நம்மளால் நம்முடைய வாழ்க்கையில் பண்ண முடியும். ஸோ ஹவ் இஸ் அவர் லைஃப் இன் திஸ் மார்னிங்? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட், டு கிரைஸ்ட் இன்வெல் இன் யுவர் ஹார்ட்? தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணிக்கிறாரா? அவர் வாசம் பண்ணும்போது நம்முடைய எண்ணம், மனம், சித்தம் எல்லாம் அவருக்கு நம்ம கமிட் பண்ணியிருப்போம். ஹீ கேன் டூ வாட் எவர் ஹீ வாண்ட் த்ரூ அஸ். ரெண்டாவது, டு லவ் அதர்ஸ். த பவர் வில் ஹெல்ப் அஸ் டு லவ் அதர்ஸ் ஜென்யூன்லி. ஈவன் வி அக்ரி டு டிஸ்அக்ரி. அவங்க நமக்கு ஒத்து போகாட்டிலும் கூட, நம்மளுடைய ஒப்பீனியன் ஒத்து போகாட்டிலும் கூட, வி வில் லவ் தம் ஜென்யூன்லி. அதற்கு அவருடைய வல்லமை நமக்கு தேவை. மூணாவது, டு நோ ஹிஸ் லவ். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் அதை அறிந்து கொள்வதற்கு. பவுல் சொன்னது போல் நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த உலக பிரகாரமான காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் தேவனை அறிந்து கொள்வதற்காக. ஸோ நம்ம எல்லாரும் பவுல் எபேசியருக்கு பண்ண அதே ஜெபத்தை நம்மளுடைய ஜெபமாக இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில், இந்த வாரம் முழுவதும் இந்த 3 காரியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு வல்லமே தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி இந்த 3 காரியத்தை மனதில் கொண்டவர்களாய், ஆண்டவரே இந்த கிங்டம் அண்ட் இட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. பவுல் சொன்னது போல் நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு தேவையான அந்த வல்லமையை எங்களுக்கு தாங்க. நீங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ, நீர் எதை சொல்லுகிறீரோ அது எங்களோட வாழ்க்கையில் எங்களால் செய்ய முடியும். அது எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்பா, அதற்கு உங்களுடைய வல்லமே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு, எல்லாவற்றையும் மேலாக, எல்லாவற்றையும் தாண்டி எங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவது போல் அவர்களையும் அன்பு செலுத்த உடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மிடத்தில் அன்பு செலுத்த, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் இது எங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும் அப்பா. நீர் உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. எங்களுடைய உள்ளான மனுஷனை உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்புவீராகப்பா. பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா யூத்ஸுக்காக, டீன்ஸுக்காக, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வல்லமையினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.